நெருக்கம் வேற, படம் வேற சார். நீங்க நட்பு வேற, இதுல வந்து பல கோடிகள முதலீடு பண்ற ஒரு விஷயம். இல்லையா? இப்ப கமலுக்கு நெருக்கம் இருக்கு, அவருடைய ரசிகர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் பார்க்கப்படுது. விக்ரம்குள்ள அவருடைய இன்புட் அதிகமா இருந்தது. அவருடைய வெற்றிக்கு கமலும் ஒரு முக்கிய காரணம். லோகேஷ் நெருக்கம் இருந்தாங்கன்னா 2 பேத்தையுமே அன்ஃபாலோ பண்ணாரு. அது தெரியும் இல்லையா? திரும்பி கமல மட்டுமே ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ ரஜினியை ஃபாலோ பண்ணல. இதுலேருந்து என்ன தெரிய வருது நீங்க? 2 பேருமே 2 கண்கள், திரையுலகத்துடைய மிகப்பெரிய கண்கள் 2 பேரும், ரிஜெண்ட்ஸ் 2 பேருமே. அப்ப நீங்க அன்ஃபாலோ பண்றதுலயே உங்களுடைய அந்த இமேஜ் எப்படின்னு தெரிய வருது நமக்கு. அதுல ரொம்ப பேச நான் விரும்பல. பட் ரஜினி சார் லோகேஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் 200% கிடையாது. இதற்கு அடுத்து நீ சொன்னது மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் அண்ட் இது கார்த்திக் சுப்புராஜ், பி. வாசு கூட லைன்ல இருக்கார். ஓகேங்களா? ரஜினி இப்போ சுந்தரசி முழுமையாக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு வராம விலகி போயிட்டாரு 100% அப்படின்னால் கண்டிப்பாக இந்த 3 பேர்ல ஒருத்தருக்கு வாய்ப்பு வரும். அதை ரஜினி சார் தான் டிக்ளேர் பண்ணணும். நம்ம யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேச முடியாது. இவர் தான் அவர் தான் பேச முடியாது. அவர் ஒரு மைண்ட் செட் பண்ணியிருப்பார். இன்னைக்கு தகுந்தது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு படத்தை தரணும், ஷார்ட் பீரியடில் தரணும். ஸோ நல்லா காமெடியோட, ஒரு ஹோம்லியோட, ஒரு முத்து மாதிரி, ஒரு படையப்பா மாதிரி, இல்லை ஒரு அருணாச்சலம் மாதிரி, இந்த தம்பிக்கு அந்த ஒரு மாதிரி தரணும்னு அவர் லைக் பண்ணுறாரு. ஒரு முரட்டுக்காலை மாதிரி, ஒரு வில்லேஜ் டைப்பில் ஒரு மாதிரி ஃபேமிலி ஓரியன்டில் பண்ணணும்னு அவர் லைக் பண்ணுறாரு.